ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியில் கலந்திட, அவர் வழியில் நடந்திட, அவர் வழியில் கலந்திட, அவர் வழியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாழ்களோருடனாய் இருக்கிறோம், வாழக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார். அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழிவார். இதயத்தின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாழ்களோருடனாயிருக்கிறோம், வாழக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். நாளிலே திருப்பலியானது இறைவனுக்கு நன்றி அறிதலாக வசந்த் பெர்னாண்டோ குடும்பத்தினர், வின்சென்ட் பாபு குடும்பத்தினர், கேத்ரின் எட்வீனா, ஆண்டோ இன்ஃபென்ட்ராட், ஷிம்ரோன், ஆந்தனி ரிசாரியோ, ஆக்னிஷ் ஷரஃபீனா, ஃபியோனா மிச்சல், சிரியல் ஆனந்த், பால் ஜெசிலஸ்கி, சிம்சி ஆந்தனி, ரித்தீஷ், வலேரியன், கிளாரா ராஜேஷ் குடும்பத்தினர் ஆகிய அனைவரும் திருப்பலி நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து சுபிக்கிறார்கள். மேலும் இந்த திருப்பலியானது சிறப்பு கருத்துக்களாக வைத்து பேபி ஆதியா, ரெய்னஸ் அக்ஷர் ஆஃப் அவர் குட் ஹெல்த், ஃபார் த ஸ்பெஷல் இன்டென்ஷன்ஸ் ஆஃப் த மார்ஷல் சாலமோன், ஜெத்ருத் மேரி, ஜோஸ்பின் மேரி, புரிஜித் மேரி, ஜோஸ்பின் பெத்ரைஸ் மேரி, ஆரோக்கிய மேரி, ஆஷா ரூபி, ஷெரீனா மிச்சால் ஆகியோருடைய சிறப்பு கருத்துக்களையும் திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. மேலும் இத்திருப்பலியானது ஆண்மலை பாட்சிக்காக நீதி ஜெயசீலன், கேத்ரின் ஜெயசீலன், பால் ஜெயசலஸ்கி, அப்ரிஜூஸ் பி ராயன், லெபோரா மாஸ்க்ரோனியூஸ். மேலும் இத்திருப்பலியானது டிபி ராஜேந்திரன், சார்ல்ஸ் சாக்கோ, மரிய ஜாய்ஸ் ஆன் 90th day, all the souls in purgatory, லீமன், அமலவர்ப்பம் ஆகியோருடைய ஆண்மையை பாற்றுக்காகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, இன்றைய நாள் நம்முடைய இந்தியாவின் அப்போஸ்லரும் சென்னை மயிலை
உயர் மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலரமனை புனித தோமையாருடைய திருவிழா புனித தோமையாரை நினைத்து பார்க்கின்ற ஒரு பிரமிப்பும் பிரம்மாண்டமும் மெய்சில் இருக்கின்ற தன்மையும் ஆச்சரியமும் அதிசயமுமாக இருக்கிறது. அவருடைய வருகை தான் இந்தியாவில் கிறிஸ்துவம். அவருடைய வருகை தான் கிறிஸ்துவமும் வந்தது, கிறிஸ்துவும் வந்தார். ஆகவே நாம் ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய சொந்த பந்தங்கள் வாரிசுக்களாக புனித தோமையார் வழியாக நாம் பெற்ற விசுவாச வாழ்வை இன்னும் புதுப்பித்து கொண்டு அவருடைய திருவிழா நாளில் ஆண்டவருக்கு சாட்சியுள்ள வாழ்வாக நாம் வாழ்ந்திட புனித தோமையாருடைய பரிந்துரை கேட்போம், செபிப்போம். இத்திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவ நிலைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பு நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்மை எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஜெபமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டிற்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்றும திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 வரை. நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகிறார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாமக்காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாழ் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 117. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். 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 பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 19 முதல் 22 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும்
அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 24 29 முடிய. பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் என்று நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டேன் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலேயே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருத்தூதர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு நாம் கட்டப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளுடைய 2ஆம் வாசகம். நற்செய்தி அறிவிப்பனுடைய மலரடிகள் எத்துணை அழகானவை. புனித பவுலடியாருடைய வார்த்தை. நற்செய்தியை சுமந்து வந்தார். உண்மையாலுமே நற்செய்தி தான், இயேசுதானே நற்செய்தி. வாட் இஸ் குட் நியூஸ்? குட் நியூஸ் இஸ் நத்திங் பட் ஜீசஸ் ஹிம்செல்ஃப். இட்ஸ் எ குட் நியூஸ். நற்செய்தி என்றாலும் இயேசுதான். அந்த இயேசுவை கொண்டு வந்த அற்புதமான மறைப்பணியாளர் நற்செய்தியாளர் புனித தோமையார். புனித தோமையாருடைய விழா இல்லை என்றால் நீங்கள் இல்லை, நானும் இல்லை, நாமும் இல்லை. ஆக புனித தோமையாருடைய வருகை மாபெரும் சரித்திரம், சகாப்தம், ஒரு சரித்திர நாயகனுடைய விழாவை தான் இன்று நாம் கொண்டாடுகிறோம். சாதாரணமான அவருடைய வாழ்வு அசாதாரணமாக மாறியது. இயேசுனுடைய அந்த அனுபவம், the Jesus experience turned into extraordinary a man. அவருடைய வருகையினால்தான் கிறிஸ்துவம் இந்தியாவிற்குள் வந்தது. கிறிஸ்துவும் வந்தார். நினச்சி பாருங்கள், தோமையாரே இல்லை என்றால் நமக்கு கிறிஸ்துவமே இல்லை. அவருடைய வருகை மிகப்பெரிய சவால், சரித்திரம், சகாப்தம். மிகப்பெரிய அளவுக்கு அவருடைய வருகை தான் நாம் கிறிஸ்துவம் என்று சொல்லும் அளவுக்கு. 52ஆம் AD அதில் அந்த காலகட்டத்தில் வந்த மிகப்பெரிய கடினமான சூழ்நிலை
சவால் நிறைந்த சூழ்நிலையில் இயேசுவை கொண்டு வந்து நம்மோடு சேர்த்து இன்றைக்கு நாம் எல்லோரும் இயேசுவின் பிள்ளைகளாய், சாட்சிகளாய், கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களாய் இருப்பதற்கு முழுமுதற் வேறாக இருப்பது புனித தோமையார். ஆகவே புனித தோமையாருடைய பெருவிழாவுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். புனித தோமையாரை பற்றி நாம் அழகாக நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவரை பற்றி நிறைய சொல்லலாம். இருந்தாலும் திருவிவிலியத்திலிருந்து 3 பகுதிகள் புனித தோமையாருடைய அழகான குறிப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் குறிப்பு யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம். சூழல் இதுதான். என்ன சூழல்? லாசர் எருசலேமில் நோயுற்று இருக்கிறார். தன்னுடைய நண்பர் லாசரை பார்க்க சீடர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுங்க, வாருங்கள் யூதாவுக்கு செல்வோம், அல்லது வாருங்கள் எருசலேமுக்கு செல்வோம். யாரும் பேசலையே, எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். ஏனென்றால் எருசலேம் என்றால் அச்சுறுத்தல், எருசலேம் என்றால் சவால்கள், எருசலேம் என்றால் பயம். என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா ஆண்டவருடைய மரணம் நடைபெறக்கூடிய இடம். ஆகவே என்ன வேணாலும் நடக்கலாம். அமைதியாக இருந்த பொழுது தோமையார் தான் வாய் திறந்து பேசுகிறார். அவரோடு செல்வோம், அவரோடு நாம் மடிவோம். லெட் அஸ் கோ வித் ஹிம் அண்ட் டை வித் ஹிம். அருமையான வார்த்தை, என்ன கிறிஸ்டல் கிளியரான வார்த்தை, என்ன தெளிவு இல்லையா? பயங்கரமான தெளிவு. அவரோடு செல்லும், இயேசுவோடு நாம் செல்வோம், இயேசுவோடு நாம் மடிவோம். வாழ்ந்தால் அவருக்காக, மடிந்தாலும் அது அவருக்காக. ஆக தைரியம், துணிச்சல், த பிரேவ் பர்சனாலிட்டி ஆஃப் செயின்ட் தாமஸ், த கரேஜியஸ் பர்சனாலிட்டி ஆஃப் செயின்ட் தாமஸ் இல்லையா? அவருடைய துணிச்சல், அவருடைய வீரம் நினைச்சு பாருங்க. இன்றைக்கு காலகட்டத்திலேயே கத்தோலிக்கத்தை, விசுவாசத்தை கொண்டு செல்கின்ற மிகப்பெரிய சவால், மதவாத அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய சவால். 52 வருடம், 52வது வருடம். அது எங்கே, இன்றைக்கு எங்கே? அன்றைக்கு இருந்த காலகட்டம் மிகப்பெரிய சவால். ஒரு கிறிஸ்துவத்தை அறியாத இந்த மண்ணுக்குள்ளாக நாம் கிறிஸ்துவை கொண்டு வந்தாலும் எவ்வளோ பெரிய துணிச்சல்! கொஞ்சம் நெஞ்சம் அவருடைய துணிச்சலை, மிகப்பெரிய ஒரு துணிச்சல், மிகப்பெரிய அசாதாரணமான தைரியம். இறுதியில் அவர் கொலை செய்யப்பட்டார். ஆக அன்புக்குரியவர்களே, அற்புதமான பாடம். தோமையாருடைய வாரிசுகள் நீங்களும் நானுமாக என்று இருந்தால் நமக்கு இருக்க வேண்டிய முதன்மையான அற்புதமான குணம் துணிச்சல். பேசுவதில் துணிச்சல், பழகுவதில் துணிச்சல், நடப்பதில் துணிச்சல், பணி செய்வதில் துணிச்சல், குடும்ப வாழ்வை நடத்துவதில் துணிச்சல். ஒரு குடும்ப தலைவருக்கு துணிச்சல் அவசியம். இயேசுவை பற்றி பேச, இயேசுவுக்காக வாழ, இயேசுவை அறிவிக்க. இன்றைக்கு பல நேரங்களில் முடங்கி போயிருக்கக்கூடிய எத்தனை இளையவர்கள், இளம்பெண்கள் முடக்கமாத போது துணிச்சல் இல்லாமல், தைரியம் இல்லாமல் குடும்பங்களை தத்தளித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஏராளம். எத்தனை தற்கொலைகள், எத்தனை சோர்வுகள், எத்தனை கலக்கங்கள், எத்தனை பதற்றங்கள், எத்தனை பயங்கள். என்னடா வாழ்க்கை என்று, ஏண்டா வாழ்றோம் என்ற பல சூழ்நிலைகளில் தோமையாருடைய அற்புதமான பாடம், தைரியத்தோடு துணிச்சலோடு, என் ஆண்டவர் என் நெஞ்சில் இருக்கிறார், என் உள்ளத்தில் இருக்கிறார், அவர் இருக்கின்றவர், எனக்கு என்ன கவலை என்று நம்பிக்கையோட, தைரியத்தோட பணிகளை செய்வது, தைரியத்தோடு குடும்பத்தை வழிநடத்துவது, தைரியத்தோடு சவால்களை எதிர்கொள்வது, தைரியத்தோடு சரிவுகளிலிருந்து மீளி வருவது, தைரியத்தோடு சறுக்கல்களை சந்திப்பது. ஆக அன்புக்குரியவர்கள், தோமையாருடைய விழா தைரியத்தின் விழா, துணிச்சலின் விழா. அபாரமான அசாதாரணமான இந்த விழா நாளில் மீண்டுமாக ஒரு அழகான வார்த்தை சொல்லும், முடங்கி கிடந்தால் சிலந்தியும் சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால்தான் எரிமலையும் வகுக்கும். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் தைரியத்தோடு துணிச்சலோடு இயேசுவுக்காக வாழ்கின்ற மனிதர்களாக, குடும்பங்களாக இருப்பது முதல் பாடம். இப்படி தோமையாருடைய வாழ்க்கை வரலாற்றின் சரித்திரம். இரண்டாவது, யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம். இப்படி தோமையாருடைய அழகான குறிப்புகள் பதிவு செய்யப்பட்ட சூழல் என்ன? கடைசி ராவணம், த ஃபேர்வெல் ஸ்பீச் ஆஃப் ஜீசஸ் இல்லையா? கடைசி ராவணவின் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சென்று இடம் தயாரித்துவிட்டு வந்து உங்களை அழைத்து செல்வேன், நான் போகும் இடத்திற்கான வழி உங்களுக்கு தெரியும் என்கிறார். யாருமே எங்கே போகிறாரு, என்ன சொல்கிறான்னு புரியல. ஆனால் தோமையார் தான் வாய் திறந்து கேள்வி கேட்கிறார், ஆண்டவா நீங்கள் எங்கே போகிறீங்கன்னே தெரியாது, பிறகு போகும் இடத்திற்கான வழி எப்படி எங்களுக்கு தெரியும் என்று யாருமே கேட்காதவர் தோமையார் கேட்கிறார். அந்த கேள்வியால் விளைந்த பதில், அழகான பதில். இயேசு சொல்கிறார்,
நானே வழியும் வாழ்வும் உண்மையும். ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப். இயேசுதான் வழி, இயேசுதான் உண்மை, இயேசுதான் வாழ்வு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் வழி என்பது இயேசுதான், நம்முடைய வாழ்வு என்பது இயேசுதான், உண்மை என்பது இயேசுதான். உண்மைக்கும் பொய்மைக்கும் நடக்கக்கூடிய போராட்டத்தில் உண்மையின் கடவுள் இயேசு ஒருவர் தான். நாம் எந்த பாதையில் நடக்கிறோம், எந்த பாதையில் நடக்க வேண்டும், இயேசுதான் வழி, நம்முடைய வாழ்வு இயேசுதான் என்ற உண்மையை உரைக்க சொல்ல காரணமாக இருந்தது புனித தோமையார். புனித தோமையார் இந்த கேள்வி கேட்கவில்லை என்றால் இந்த ஒரு அழகான பதில் வெளிவந்திருக்காது. ஆக புனித தோமையார் வழியாக இயேசுதான் வழியும் வாழ்வும் உண்மையும் என்று தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அழகான பாடம் புனித தோமையார் வழியாக. மூன்றாவது எனக்கு பிடித்த ஒரு அழகான ஒரு ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட் இன்றைய நாளுடைய நற்செய்தி இல்லையா? யார் உண்மையான கடவுள், மெய்யான கடவுள் யார், உண்மையின் கடவுள் யார் என்ற கேள்விக்கான பதிலை புனித தோமையார் வெளிப்படுத்தி அதில் இயேசுதான் உண்மை என்பதை கண்டுபிடித்து சொன்ன அருமையான வார்த்தை, என் ஆண்டவரே என் கடவுளே, மை லார்ட் அண்ட் மை காட். சாதாரண வார்த்தை இல்லை, இட்ஸ் நாட் ஆர்டினரி வேர்ட். என் ஆண்டவரே என் கடவுளே, நான் யாரை தேடிக்கொண்டு எதை நோக்கி நான் பயணிப்பது, யார் உண்மையான கடவுள், என் ஆண்டவரே என் கடவுளை என்று அன்றை சொன்ன புனித தோமையார் அறிக்கையிட்ட புனித தோமையார் பின்வாங்கவில்லை. அதனால தான் உறுதியாக இறுதியாக இயேசு ஒருவர் தான் ஆண்டவர், அவர்தான் கடவுள், அவரை பற்றி நான் சொல்ல போகிறேன், அவரை பற்றி நான் அறிவிக்கப் போகிறேன், அவருக்காக என்ன வேணாலும் நடந்தாலும் நான் சந்திப்பதற்கு தயார் என்று சொல்லிதான் இந்திய தேசத்திற்கு வருகிறார். ஆக அன்றைய நாட்களில் இந்திய தேசம் என்பது மிக கடினமான சூழ்நிலை இல்லையே, இயேசுனுடைய அந்த கிறிஸ்துவத்தை கொண்டு வருவது. ஆக என் ஆண்டவர் என் கடவுள் இயேசு என்றால் அதை நான் சொல்ல நான் தயங்க மாட்டேன், கட்டாயம் என் ஆண்டவரை நான் கொடுப்பேன் என்று வந்த அற்புதமான மாமனிதர் தான் புனித தோமையார். ஆக அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தின் அறிக்கை வெளியிடுகிறார், என் ஆண்டவரே என் கடவுளே. ஆக இன்றைக்கு நாம் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு என்றால், அவரே கடவுள் என்றால் அவரை நோக்கிய வாழ்வு, அவரை நோக்கிய பயணமாக மாறுவது. ஆக இப்படியாக புனித தோமையாருடைய விழாவை சிந்திப்பதல்ல, செயல்படுத்தி வாழ்வில் நாம் கொண்டாடுவோம். தைரியத்தோடு துணிச்சலோடு நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, ஒரு பெண்ணினுடைய வாழ்வு, ஒரு ஆணினுடைய வாழ்வு, ஒரு குடும்ப வாழ்வு, தைரியத்தோடு இயேசுவுக்காய் என்று வாழக்கூடிய மனிதர்களாய் மக்களாக வாழ்ந்து இயேசுதான் வழி, அந்த இயேசுதான் வாழ்வு உண்மை என்பதை உணர்ந்து என் ஆண்டவரே என் கடவுள் என்று கதியாய் சரணாகதியாக இருந்து இயேசுவை நோக்கிய வாழ்வின் பயணத்தை தொடர்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் புனித தோமையார் வழியாக நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தொந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இருந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தொந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அமர்வோம். காணிக்க பாடலை பாடுவோம்.
அது அழுக்கோடு இருந்தாலும் எங்கும் பழச்சாற்றில் கலக்கின்ற உமக்கு அன்புமிக்க சகோதர சகோதரர் நாம் எல்லோரும் இணைந்து இப்படிய தோமையாருடைய வாரிசுக்களாய் இப்படிய தோமையாரிடமிருந்து துணிச்சல் நம்முடைய குடும்ப வாழ்வில் சரி என்றப்பட்டதை சரி என்று சொல்லி வாழக்கூடிய வீரமிக்க துணிச்சல் மிக்க குடும்பங்களாய் ஆண்டவர்தான் வழியும் வாழ்வும் உண்மையும் என்று உணர்ந்து என் ஆண்டவர் என் கடவுளை என்ற விசுவாசத்தை அறிக்கைட்டு வாழ்ந்து காட்ட கையளிக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையெழுந்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமக்குரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உமது கொடைகளை எங்களை பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழுமாயராகிய நீ வழியும் உண்மையும் வாழுமான இயேசு கிறிஸ்துவ நற்செய்தி அறிவிக்க உன் திருத்தூதரான புனித தோமையாரை எங்கள் தாய்நாட்டிற்கு அனுப்பினி. தூயாவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமல் உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றேன். ஆகவே வானகத் தூதர்கள் புனிதர்கள் அரியணைச்சு ஆட்சி புரிவோர் ஆகிய அனைவரோடும் சேர்த்து உம்மை புகழ்ந்து வரை குரலாய் பாடுவதாவது. உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள்கின்ற ஆண்டவர் இயேசுடைய அற்புதமான பதில் மொழிக்கு புனித தோமையார் ஆண்டவர் உயிர்த்த இயேசுவை பார்த்து சொன்ன வாக்கியம்தான், என் ஆண்டவரே என் கடவுளே, மை லார்ட் அண்ட் மை காட், யூ ஆர் மை லார்ட் அண்ட் மை காட் என்று இயேசுவை இருதயத்தில் பெற்று நெஞ்சில் துணிவோட இறுதி வரை உறுதியாக இயேசுவுக்கு சான்று பகிர்ந்த புனித தோமையாருடைய பெருவிழா நாளில் அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம். நாமும் சொல்வோம், என் ஆண்டவரே என் கடவுளை என்று அந்த விசுவாசத்தை நாம் அறிக்கையிட்டு வாழ்ந்து காட்ட இறைவனுடைய அருள் ஆசிரை கேட்போம், செபிப்போம். வானக தந்தையே,
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்த தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இந்த பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கண்ணத்தையும் மக்கள் ஒப்புக் கொடுக்கணும். திரும்ப நின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றை சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் பேராயு சார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினராக அனைவரையும் நினைவு கூர்ந்தாலும் அன்பான இறைவா, அற்புதமான இந்த நாள் உம்முடைய அப்போஸ்லர், எங்கள் இந்தியாவின் அப்போஸ்லர், எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் உடைய தோமையார், அவருடைய வருகைதான் கிறிஸ்துவும் வந்தது, கிறிஸ்துவும் வந்து. ஆகவே நெஞ்சில் உறுதி வரை இருந்தது போல என் ஆண்டவரே என் கடவுளை என்று அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு உறுதி வரை இறுதியாக வாழ்ந்தது போல எங்களுடைய வாழ்விலும் நீரே ஆண்டவர், நீரே எங்கள் கடவுள் என்று வாழ்ந்து காட்டக்கூடிய நம்பிக்கையாளர்களாக இருக்கச் செய்தலும் இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுப்பவர்கள், சிறப்பு கருத்துக்களை முன்வைத்து செபிப்பவர்கள் எல்லாருமேலும் உடைய அருளையும் ஆசீர்வாதத்தை பொழிவீராக. ஆண்மலை பாற்றுக்காக ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய அனைத்து ஆன்மாக்கள் மேலும் உடைய அளவு கடந்த இரக்கத்தினுடைய நித்திய இலைப்பாற்றை அந்த ஆத்துமாக்களுக்கு அளிக்கும்படியாகவும் வேண்டுகிறோம். மேலும் உயிர்த்தல் மிதுநோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவதும் திருமக வெளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள், புனித தோமையார், இவ்வுலகில் மக்கள் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பகந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் எங்கள் நமக்கு உரியதே. தோமையாருடைய வாரிசுக்களாக இருக்கக்கூடிய நாம் அதே துணிச்சல், தைரியம், அவரோடு செல்வோம், அவரோடு இருப்போம். இயேசுவோட வாழ்வு, இயேசுவுக்காக வாழ்வு. நீரே என் ஆண்டவர், நீரே கடவுள் என்ற விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரை போற்றி புகழ்ந்தைத்து நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுலகம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுது. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்பான ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நம்முடைய திரு தூதர்களுக்கெல்லாம் ஒழிந்திரு. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கை இன்மைகள், சுய நலன்கள் இவையெல்லாம் ஆண்டவரை நீர் மன்னித்து உம்முடைய அற்புதமான உம்முடைய அருளாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தாலும் நிறைப்பிரள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கண்டதால் நம்பினாள், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று தோமையார் வழியாக ஆண்டவர் எடுத்துரைத்த அழகான மொழி, அழகான வார்த்தை. தோமையார் இயேசுவை பார்த்து, இதோ நான் தேடிக்கொண்டிருந்த உண்மையான கடவுள் இவரை என்று, என் ஆண்டவரை, என் கடவுளை என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டு இறுதி வரை இயேசுவுக்காக என்று வாழ்ந்த இந்நாளில் ஆண்டவர் இயேசுவை நம்முடைய உள்ளத்தையும் தேடி வருகிறார். வாழ வைக்க வரக்கூடிய இயேசுவின் திரு விருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன், 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 என் ஆண்டவரை நம்பினேன். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார், என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனினார் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன், என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். கிறிஸ்துவின் ஆத்துரை என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேவனே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், கிருபையிலா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றியும், அருள் நீர இயேசுவே என்னை கேட்டியும், அரிய காயங்கள் என்னை வைத்தியும், தீர்ந்திடா வண்ணமாய் என்னை கட்டியும், ஒரு சத்ருவிடம் நின்றே காத்தியும், மரண வேளையில் என்னை கூப்பியும், பாரதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவின் தன்னோடு என்னை ஏவியும், வருகவின் தன்னோடு என்னை ஏவியும். யூபிலி ஜெபம். விண்ணகத் தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழியச் செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்கச் செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணகச் செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திரு தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாற்றியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமீன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் புனித தோமையாருடைய திருவிழாவுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். கரவழி எழுப்பி ஒருவரை நாம் உற்சாகப்படுத்துவோம். ரொம்ப அழகான விழாலே ஒரு மெய்ச்சிலிர்த்து போகின்ற ஒரு பிரம்மாண்டமான யோசிக்க 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 ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி இந்த மனிதர் வந்திருப்பார், என்னவெல்லாம் செஞ்சிருப்பார், எங்கெல்லாம் போயிருப்பார், என்னவெல்லாம் நடந்திருக்கும், எத்தனை சவால்களை சந்தித்திருப்பார், எப்படி கேரளாவுக்கு வந்தார், பிற கேரளாவிலிருந்து எப்படி தமிழகத்திற்கு குறிப்பாக சாந்தோமுக்கு வந்தார், சின்ன மலையில் என்ன நடந்தது, இப்படி தோமையார் மலையில் என்ன நடந்தது, பிறகு இவருடைய ரத்தம் தான் விசுவாசத்தின் வித்தாக மாறியது. எவ்வளோ பிரமிப்பாக இருக்கிறது. ஆக ஒரு மாமனிதனுடைய வருகை, இதெல்லாம் கடவுளுடைய திட்டம். தொடர்ந்து புனித தோமையாருடைய விசுவாச வாழ்வில் நாம் வளர்வோம் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே நம்முடைய இந்த ஃபாத்திமா டிவி இல்லையா, நம்முடைய ஃபாத்திமா டிவி நம்ம தொடங்கி யூடியூப் சேனல் ஏறக்குறைய 5000க்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் நன்றாக சென்று கொண்டு இருக்கிறது. குறிப்பாக அதனுடைய பொறுப்பாளர் திருவாளர் குமரன் அவர்கள் இங்கே இருக்கின்றார். பார்த்திங்கன்னா காலையில் வருவாங்க. காலையில் அவர்களெல்லாம் இந்து சகோதரர்களாக இருந்தாலும் காலையில் வருகை தந்து அதை எடுத்து ஒரு நற்செய்தி பணியை செய்கிறார், ஒளிபரப்புகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை அவ்வப்பொழுது அழைக்கின்ற பொழுதெல்லாம் வருவார்கள்.
பிறகு பள்ளிக்கூடத்திற்கு சொல்லியிருந்தேன். பள்ளிக்கூடத்திற்கு ஒரு யூடியூப் சேனல் தொடங்க வேண்டும் என்று பேசியிருந்தேன். பிறகு வந்தார். ஆகையால் பள்ளிக்கூடத்திற்கான யூடியூப் சேனலை அவர் தயாரித்திருக்கின்றார். அதை வெளியிடுவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி. ஆகையால் அவருக்கும் அவருடைய தோழருக்கும் ஒரு கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். அவங்கள நம்ம எப்படி பார்க்கலான்னா ஒரு காஸ்பல் இவாஞ்சலைசேஷன் இல்லையா, ரொம்ப சிறப்பாக எனக்கும் தெரியாது. அவர் பாட்டுன்னு அவர் செஞ்சிட்ருக்கிறாரு. நம்ம பங்கு மேலே அவர் நிறைய ஆர்வமும், அதில் பங்குக்கு அவர் கொடுக்கின்ற பங்களிப்புக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. அதில் தொடர்ந்து அவருக்கையும் ஒரு கரவொலி எழுப்பி அவரை அன்போடு நாம் வாழ்த்துவோம். அன்புக்குள்ளே எழுந்து நிற்போம். பிறகு திருப்பலி நிறைவில் உங்களுக்கு காஃபி, டீ, சமோசா காலையிலும் வழங்கணும், இப்போது வழங்க இருக்கின்றோம். ஆகல உண்டு கழித்து மகிழ்ச்சியோடு ஒருவர் வாழ்த்து விட்டு செல்ல அன்போடு அழைக்கின்றேன். எழுந்து நிற்போம். இறுதி ஜெபம். ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை அருள் அடையாளத்தில் உண்மையாகவே நாங்கள் உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான தோமாவின் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையினால் கண்டு உணரவும், அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. என்றென்றும் ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மாதத்தின் முதல் வியாழன் குழந்தை இயேசுடைய சிறப்பான நாள். கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். கடவுள் எவ்வளவு அழகென்றால் தன்னையே சுருக்கி அடக்கி எளிமையாக ஒரு காட்சி வகிக்கின்றார். குழந்தை வடிவில் காட்சி. த ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் என்று சொல்வார்கள். சிறியதே அழகு என்று சொல்வது போல நாம் எல்லோரும் எளிதாக பழக, பார்க்க, பேச, உரையாட, உறவாட ஆண்டவர் இயேசு தன்னை ஒடுக்கி சுருக்கி குழந்தை வடிவில் காட்சி கொடுத்து அற்புத குழந்தை இயேசுவாக நம்முடைய வாழ்வெல்லாம் ஆசீர்வதிக்க, அவருடைய தரிசனத்தால் நிரப்பிட, குறிப்பாக குழந்தைகள் எல்லாம் இறைவன் ஆசீர்வதித்திட, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை ஆசீர்வாதத்தை வழங்க, நம்முடைய குழந்தைகள் எல்லாம் வழி நடத்தக்கூடிய அருள் ஆசீர் நமக்கு வழங்கிட, நம்முடைய குழந்தைகள் எல்லாம் ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் வளர அற்புதமான குழந்தை இயேசு தொடர்ந்து நம் எல்லாரையும் குடும்பங்கள் எல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்க அற்புத குழந்தை இயேசுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய அருளையும் தேவத்தாயினுடைய ஆசிரையும் புனித தோமையாருடைய பெருவிழாவுடைய ஆசிரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பாடல் குழந்தை இயேசுடைய பாடலை பாடும் உதவி பங்கு தந்தை சென்ட்ரல் அப்படி போயிட்டு அப்படி வர நாம் எல்லோரும் குழந்தை இயேசுடைய ஆசீர்வாதத்தை பெறும் குழந்தைகளை முன் வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சின்ன பிள்ளைங்களாம் கூட்டத்துக்கு முன்பாக இயேசுவே என் கோயில் தெய்வமே,
எல்லாம் முன்னாடி வாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களை கலவரை சொல்வதன் வழியாக மந்திரிக்கப்படும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.